Daily. Taste the Daily. கார்த்திக் சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல. சின்ன பையன், அவனால இந்த பெரிய ஏமாற்றத்தை தாங்கவே முடியல. அவன் வாழ்க்கையை நினைச்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த பாரு, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கார்த்திக் செஞ்ச கலாட்டாவால தான் சரியா சாப்பிட கூட முடியாம வந்தோம். அதுல இருந்து நீ சரியா சாப்பிட கூட இல்ல. வா சாப்பிடலாம் வா. இல்ல கௌதம், என் கவலை எல்லாம் கார்த்திகை பத்தியே தான் இருக்கு. ஏங்க, கார்த்திக் மனசை எப்படியாவது மாத்தணுங்க. நீங்க வேணா நம்ம ஆபீஸ்ல அவனுக்கு புதுசா ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்களேன். அதுல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. தொழில கவனம் போச்சுன்னா அஞ்சலி பண்ணதெல்லாம் அவன் மறந்துடுவான். குழந்தைய பத்தின கவலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். என்ன சொல்றீங்க? ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். சரி, நாளைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்றேன். இப்ப சாப்பிடலாமா? அஞ்சலி, என்னை ஏமாத்திட்டல்ல. எல்லாரையும் எதிர்த்து போராடி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த என்ன ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வந்தது? இதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே நடமாடுறது? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போறோம் பாரு அடி முட்டாள்னு எல்லாரும் கேலி பேசுவாங்க. தண்ணி அடிச்ச அந்த வேதனை கொஞ்ச நேரம் மறக்குது. ஆனா வாழ்நாள் பூரா எப்படி மறப்ப? இல்ல, முடியாது, முடியவே முடியாது. என்னால அந்த வேதனையை தாங்க முடியாது. உன்னால என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்துறேன், இப்பவே செத்துறேன், இப்பவே செத்துறேன். இனிமேலாவது யாரையும் ஏமாத்த மாறு. கார்த்திக், எங்க போனா? கார்த்திக், கார்த்திக், ஐயோ, எங்க போனா? ஐயோ, கார்த்திக், 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 ஐயோ, கார்த்திக், கார்த்திக், ஐயோ, கார்த்திக். அத்தை, அத்தை, எதுக்கு இப்ப கார்த்திகை தேடுறீங்க? முதல்ல எதுக்கு இப்படி பதட்டமா இருக்கீங்க? இலக்கியா, கார்த்திக் மொட்டை மாடியில இருந்து குதிச்ச மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அதான் பதட்டமா இருக்கேன். அத்தை, கனவுக்கா இப்படி பயப்படுறீங்க? கார்த்திக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவன் ரூம்ல தூங்கிட்டு இருப்பான். முதல்ல நீங்க காஃபி குடிங்க. இல்ல இல்ல, அவன் ரூம்ல இல்ல, நான் பாத்துட்டு தானே வரேன். அவன் வீட்ல இல்ல. இல்லையா? ஆஹா, எங்க போனான்னு தெரியலையே. அவனை பார்த்துதான் ஆகணும். அத்தை, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? கார்த்திக் என்ன சின்ன பையனா? படிச்சவன், ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்றவன். அவன் போய் இப்படி கோழத்தனமா ஒரு முடிவெடுப்பானா? இல்ல, எனக்கு பதட்டமா இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு எனக்கு. அவன் எங்க போனான்னு தெரியலையே.
நேத்துல இருந்து வீட்லயே தானே படுத்துட்டு இருந்தான். அந்த சலிப்புல வெளியே எங்கேயாவது ரிலாக்ஸா போயிருப்பான். இத பாருங்க, அவன் இப்ப வந்துருவான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இல்ல இல்ல, என் கனவு பழிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு இலக்கியா. கார்த்திக் கார்த்திக் எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, அவன் போன். அத்தை, நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். உட்காருங்க. அம்மாடி. நான் கார்த்திக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரமா பண்ணுங்க. பண்ணு. எங்க போனான்னு தெரியலையே. சொல்லிட்டாவது போனோம்ல. பயப்படாதீங்க. என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, என் போனை எடுக்க மாட்டேங்கிறா அத்தை. எடுக்க மாட்டேங்கிறானா? இங்க பாருங்க, நீங்க முதல்ல பதட்டப்படாதீங்க. நான் கௌதம் கிட்ட சொல்லி கார்த்திகை தேட சொல்றேன். இருங்க. என் மனசு பதறுதே. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.